அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான, முக்கியமான மற்றும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள்: மற்றவர்களையும் அறவழியில் நடக்கச் செய்து தானும் அறநெறி தவறாமல் வாழ்கின்ற இல்வாழ்க்கையானது துறவிகள் மேற்கொள்ளும் தவம் அல்லது நோன்பை விடவும் வலிமை மிக்கது. இதன் சிறுகதை துறவிகளை விடவும் வலிமை மிக்கது. ஒரு ஊரில் மாணிக்கம் என்ற சிவபக்தர் இருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தன் குடும்ப பொறுப்புகள் தன் பக்திக்கு தடையாக இருப்பதாக அவர் கருதினார். வீட்டிலிருந்தால் மனைவியையும் பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு காடு அல்லது மலைக்குச் சென்று தவம் செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று அவர் எண்ணினார். ஒருமுறை அவர் ஒரு முதிய துறவியை சந்தித்து தன் எண்ணத்தை கூறினார். அந்த துறவி புன்னகைத்து, மாணிக்கம், நான் உனக்கு ஒரு சிறிய வேலை தருகிறேன். இதை முடித்துவிட்டு நீ துறவரம் பற்றி முடிவெடு என்று கூறி ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்தார். இதை உன் தலையில் வைத்துக்கொண்டு ஊரை ஒருமுறை சுற்றி வா. ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது என்றார். மாணிக்கம் மிகவும் கவனமாக ஊரை சுற்றி வந்தான். அவன் கவனம் முழுவதும் எண்ணெய் சிந்தாமல் இருப்பதிலேயே இருந்தது. திரும்பி வந்தவனிடம் துறவி கேட்டார், ஊரை சுற்றி வந்தபோது எத்தனை பேருக்கு உதவி செய்தாய்? வழியிலிருந்த கோயிலை பார்த்தாயா? மாணிக்கம், இல்லை சுவாமி, என் கவனமெல்லாம் எண்ணெய் சிந்தாமல் இருப்பதிலேயே இருந்தது என்றான். துறவி சொன்னார், பார்த்தாயா, ஒரு கிண்ணம் எண்ணெயை வைத்துக்கொண்டு உன்னால் சுற்றத்தாரை கவனிக்க முடியவில்லை. ஆனால் இல்வாழ்க்கையில் இருப்பவன் தன் குடும்பம், குழந்தைகள், சுற்றத்தார் என அனைவரையும் பசியில்லாமல் கவனித்து அவர்களையும் நல்வழியில் நடத்தி தானும் நேர்மையாக வாழ்கிறான். பல பொறுப்புகளுக்கு நடுவிலும் அறம் தவறாமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய தவம். காட்டில் அமர்ந்து தவம் செய்வதை விட கடமைகளை செய்து கொண்டே நேர்மையாக வாழ்வது அதிக வலிமை கொண்டது. மாணிக்கம் உண்மையை உணர்ந்தான். துறவரத்தை விட இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்வதுதான் சிறந்த அறம் என்பதை புரிந்து கொண்டு தன் இல்லறத்தை தொடர்ந்தான். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.